எந்த ரீல்ஸை பார்த்தாலும் இந்த சிக்கன் தாங்க வருது. அதாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மோனிகா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு சிக்கன் 65 மசாலா போட்டு சிக்கன் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா எப்பயும் போல் சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தனியாக ஒரு பேனில் இந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீல வாக்கில் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் நல்லா கெட்டியான க்ரீமியான தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நான் பேக்கெட் தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். திரிய விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. தயிர் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஆனால் தயிரை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க, தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை இதில் நம்ம போட்டு அப்படியே பரட்டணும், அவ்வளோதான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னுமே கொஞ்சம் நல்ல க்ரீமினஸ் கிடைக்கும். தயிர் அவ்வளோவா என்னோடய தயிர் கெட்டியாக இல்லாதனால தான் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிரை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வடிகட்டியில் ஊற்றி அதை தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கனையும் இதோடு போட்டு நல்லா பரட்டி அதுக்கு மேலே கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் மோனிகா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம சிக்கன் 65 சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுக்கு அவ்வளோ எம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சமே காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்புறம் சிக்கனை ஃபுல்லாக போட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 5-6 நிமிஷம் பெரட்டி மட்டும் விட்டுட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்ல ருசியாக சிக்கன் மோனிகா நம்ம வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துகிற ரெசிபிலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடியது தான். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தயிர் மட்டுமே நான் சொன்ன மெத்தடில் தண்ணி இல்லாமல் நல்லா தயிரை வடிகட்டியில் ஊற்றிட்டு நல்லா க்ரீமியாக கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னாவே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் மோனிகா சிக்கன் ரொம்ப ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இந்த ரெசிபி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ரெசிபி எங்கே பார்த்தாலும் மோனிகா சிக்கன் நான் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணனால தான் எனக்கு கலர் கம்மியாக கிடச்சிருக்கு. நீங்கள் தயிர் மட்டுமே ஆட் பண்ணாலே போதும், நல்லா அந்த ரெட்டிஷ் கலரில் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணனால தான் கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சு எனக்கு. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும்.